கேட்டை திறக்கும்போது ஓனராக கத்துவார், ஒன்று வாட்ச்மேன் கத்தணும், இல்லைன்னா வேற ஒன்று கத்தணும். அதானே இயல்பு. அதை மாதிரி அவர் பேசுகிறார். சார் 26 பேரை முஸ்லீமாக கூட இருக்கட்டும் சார், செத்தவன் எல்லாம் முஸ்லீமாக கூட இருக்கட்டும், அதுவும் மிகப்பெரிய தவறு தானே. அவனும் இந்திய பிரஜை தானே. எப்படி இந்த மாதிரி நடக்கிறீங்க? அனுதாப அலைய வேற வீச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதே மாதிரி ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த குழந்தைய நீங்கள் எப்படி திரும்ப அனுப்பலாம்? ஒன்றும் தேவையில்லை. சுடும்போது அவன் குழந்தைய பார்க்கலையே. ஒரு அப்பனுக்கு ஒரு குழந்தை இருக்கும், எங்கள் அப்பா டூர் போய்க்கிறாரு, 28ஆம் தேதி வந்துடுவார், எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வாங்கி வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குழந்தைய எதிர்பார்ப்புக்கு நீ என்ன பதில் சொல்கிற? உளவு நிறுவனங்கள் தோல்வி, அதை நம்ம ஒத்துதாங்கணும். சரி, எங்கேயா தப்புன்னு வந்து நம்ம விசாரிக்கலாம். அவன் விசாரத்துக்கு முன்னே உனக்கு எப்படி உண்மை தெரியுது? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க சார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்கிறார் சார். இது எப்படி தெரியுமா போய் நிற்கும்? இந்த கம்நாட்டு போய் சாதி பிள்ளைங்க பாரு, எது சொன்னாலும் அதுக்கு நேர் எதிராகவே பேசுகிறானுங்க பாருன்னு. திருமாவளவன் என்கிற ஒரு எம்பி என்கிற ஒற்றை நபரோடு இது முடிந்து விடாது. விடுதலை சிறுத்தைகள் மீது 10 வழக்கு இருக்கணும், அதில் ஒருத்தர் கொலைகேசாக இருக்கணும். யாரை கொலை பண்ண சொல்லு? சொந்த அண்ணன் தம்பியா, இல்லை சாதி வெறி பிடித்து இருக்கிற மற்றவங்களை களை எடுப்பதுன்னு சொல்கிறோம்ல, அவனை கொலை பண்ண சொல்றியா? இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேசுகிறாரு, என்ன ஆண்டா பரம்பரை பேண்டா பரம்பரை, அன்றைக்கி ஆண்டிருப்ப இன்னைக்கு என்ன பிடுங்குற? ஏன் நியாயத்தையா நீங்கள் அங்கே போய் தேடுறீங்க? யோகினீங்கன்னா சார் இருக்குல்ல வேலை, நியாயத்தை போய் அங்கே கேட்குறீங்க. உங்களை 2 கரங்கூப்பி நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்பா மாதிரி ஐயா சொல்கிறாரு, போதை யாரும் யூஸ் பண்ண. இவங்க போதைன்னா என்ன நினைக்கிறாங்க? சரக்கை தவிர எல்லாமே போதை. தான் விற்கிற பொருள் வந்து நல்ல பொருள், அது ஊட்டச்சத்து, டானிக், அது இருமல் மருந்து, மற்றதெல்லாம் அதர் தென் லிக்கர், இவங்களுக்கு போதை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். உங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு சார். அதாவது அங்கே வந்து மத சம்பந்தமாக காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சார். இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த தீவிரவாதிகள்லாம் மெசேஜ் சொல்கிறாங்களாமா. அதாவது இனிமேல் இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா அவள் தான் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் சொல்கிறாங்களாமா. இந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும், அதுவும் ப்ரெஸ் மீட்லேருந்து எந்திரிச்சு போகும்போது அதை பேசியிருக்காரு சார். அது ரொம்ப வைரல் ஆகுது சார். இப்படி தான் வந்து அவர் வந்து பேசணுமா? ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறது பிரச்சனை இல்லை சார், ஆனால் இப்போ வந்து நாடே ஒற்றுமையாக இருக்குன்ற தருணத்தில் வந்து இந்த மாதிரி பிரிவினவாத மாதிரி பேசணுமா? இல்லை, அதாவது உங்கள் எஜமானர் கூட இந்த குற்றச்சாட்டை வைக்கல. எஜமானர் ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுதான் சார் டவுட் ஆகுது. ஒருவேளை அவர் ஆளும் தரப்பு கட்சியாக இருக்கிறனால நம்மளால் வைக்க முடியல, திரும்ப அவன்கிட்ட சொல்லி அங்கே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சார். இல்லை சார், கேட்டை திறக்கும்போது ஓனராக கத்துவார், ஒன்று வாட்ச்மேன் கத்தணும், இல்லைன்னா வேற ஒன்று கத்தணும். அதானே இயல்பு. அதை மாதிரி அவர் பேசுகிறார். எனக்கு என்னென்னா, ராகுல் காந்திக்கு தெருவில் பாருங்கள், இது மம்தா கூட ஒன்றும் இதில் அலிகேஷன் வைக்கல. இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்கள் யாரும் அலிகேஷன் இதில் பெருசாக வைக்கலை. ஏன்னா ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஒரு 26 பேர் செத்துருக்கான். 26 பேருங்கிறது 26 குடும்பங்கள். ஆமாம் சார். அவர் இப்போ நீங்கள் வந்து இல்லை அங்கே ஒரு இந்து குரூப், இப்படியே வெளிப்படையாக சொல்லுங்க, ஒரு இந்து குரூப் இதுக்கு எதிராக வந்து ஆய்வு நின்றாங்க. அதால் இவங்க 2 பேர் எப்போ நீ இப்படி சொல்ல போச்சு அப்படி சொல்ல போச்சுன்னு நடந்த பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி விட்டானுவா, அது ஒரு பக்கம். இல்லை இராணுவம் வந்து தீவிர பயங்கரவாதிகளை அழிக்க பார்க்குது, இராணுவ வீரர்னா ஓவராக பண்ணுறானுவா, எனக்கு எங்கே எவனா என்னை தங்க வச்சானா, எனக்கு எதனா உதவி பண்ணான்னா அவனை போய் டார்ச்சர் பண்ணுறானுவா, நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரிவெஞ்சு நடந்திருந்தா கூட சரி, நான் இந்த கட்டமைப்பை சிதைக்க நினைக்கிறேன், நீ அந்த கட்டமைப்பை வலுப்படுத்த நினைக்கிறாய், அதை உறுதிப்படுத்த நினைக்கிறாய், நீ நானே எதிரி அப்படின்னு ஏதாவது ஒன்றுன்னா கூட சரி அப்படின்னு போகலாம் சார். இது வந்துங்க சாதாரண ஊர் நல்லாயிடுச்சு, டூரை சுற்றி பார்க்க போகிறான், அவனுக்கு என்ன தெரியும் பாவம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஏதோ என்ன ஆள் ஏதுன்னு கேட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் அது தவறு தானே சார். சார் 26 பேரை முஸ்லீமாக கூட இருக்கட்டும் சார், செத்தவன் எல்லாம் முஸ்லீமாக கூட இருக்கட்டும், அதுவும் மிகப்பெரிய தவறு தானே. அவனும் இந்திய பிரஜை தானே. எப்படி இந்த மாதிரி நடக்கிறீங்க? அவன் என்ன, அவனோட பார்ட் என்ன? உன்னை அழிப்பதில், இல்லை உன்னை பிடிச்சி கொடுப்பதில், இல்லை உன் சித்தாந்தத்துக்கு எதிராக இவன் என்ன செஞ்சான்? உன் சித்தாந்தத்துக்கு எதிராக
வந்து பிரச்சாரம் பண்ணுறவனை, சித்தாந்தத்துக்கு எதிராக நிற்கிறவனை நீ வந்து எதிரியாக பார்க்குறனா கூட அது ஒரு லாஜிக் இருக்குது. இது ஒன்றுமே தெரியலையே, யாருன்னே தெரியலையே. சும்மா ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் இன்பகரமாக பொழுதை கழித்தவனை அடுத்த 10 நிமிஷத்தில் அவன் குடும்பத்தையே சோகத்தில் உள்ளாக்குறல. இது எவ்வளோ பெரிய தவறு இது. அப்படி இருக்கிற போது இல்லை, நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். எங்களை மீறி நீ அனுப்புகிறேன், உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன், ஏதாவது ஒரு லாஜிக் இதில் சொல்லுங்க. அந்த நேரத்தில் போய் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்னு ஒரு லாஜிக். அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க கூடுதலாக இந்த விஷயத்தில் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய முடிவுகளை இந்தியா எடுக்குதே, உன்னோட ஆளெல்லாம் வாபஸ் வாங்க, அதை வாங்க, விசாவை கேன்சல் பண்ணுறேன். அதில் மருத்துவத்திற்காக இங்கே வந்திருந்தாலும் நாங்கள் பாகிஸ்தானியர்களை இங்கே அனுமதிக்க முடியாது இதோட. ஆமாம் சார், அதுவே அனுதாப அலைய வேறு வீச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதே எப்படி ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த குழந்தைய நீங்கள் எப்படி திரும்ப அனுப்பலாம்? ஒன்றும் தேவையில்லை. சுடும்போது அவன் குழந்தைய பார்க்கலையே. ஒரு அப்பனுக்கு ஒரு குழந்தை இருக்கும், எங்கள் அப்பா டூர் போய்க்கிறாரு, வந்து 28ஆம் தேதி வந்துடுவார், எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வாங்கி வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குழந்தைய எதிர்பார்ப்புக்கு நீ என்ன பதில் சொல்கிற? அது மனிதாபிமான அடிப்படையில் தவறு தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஓவராக போகிறீங்க. என்னோடய ரியாக்ஷனை காட்டணும்ல. நான் உங்களுக்கு சரி, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்க, ஒரு குழந்தையோ இல்லை யாரையோ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க, அவன் வந்து அந்த பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாளலாம் இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? நீ குழந்தையே சொல்கிற, நானும் ஒத்துக்கிறேன், எல்லாரும் இம்யூனிட்டி பேசிக் அடிப்படையில் இது சரிதான். சரி, அந்த குழந்தையோடு வருகிற 3-4 பேர் நீ என்ன ஸ்கேன் பண்ணி பார்ப்பியா? அப்போ ஒரு அதிரடி நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கை அப்படியே தொடருமா? அப்படின்னா நாளைக்கு கூட இதில் ரிலாக்ஸ் வரலாம். ஒரு அசாதாரண சூழல் நடக்குது, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல. இப்போ அந்த சிந்து அந்த வாட்டரெல்லாம் வந்து அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் முழுசாக, அதாவது போர் வந்துடுமான்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு எல்லைகள்லாம் 2 எல்லையும் மூடியாச்சு. எல்லை மூடுவதை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் போய் நிற்கும். இது விளையாட்டு இல்லைடா, இது சீரியஸ்ரா அப்படின்னு அதையெல்லாம் மூட்டாங்க. இந்த நேரத்தில் இது வந்து பிஜேபி தான் வந்து கொடுத்தது இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து தான், இந்திய இராணுவத்துலேருந்து தான் ஆயுதத்தையே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், உளவு நிறுவனங்கள் தோல்வி, அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். சரி, எங்கேயா தப்புன்னு வந்து நம்ம விசாரிக்கிறான். அவன் விசாரத்துக்கு முன்னே உனக்கு எப்படி உண்மை தெரியுது? யார் சொல்ல சொன்னது இதை? ஒன்று நீ நேரடியாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணும், இல்லை மாப்பிள்ளை இப்படி சொல்லி விடு மாப்பிள்ளை அப்படின்னு யாராவது சொல்லணும். ரெண்டுலாம் ஒன்று தானே. நம்ம மக்கள் விடுதலை போராட்டத்தில் நம்ம தப்பே சொல்ல சார், அதற்கான வழிமுறை இருக்குது. ஆனால் இதில் அப்போ இப்போது இலங்கையில் விடுதலை போராட்டம் தான் நடந்தது. நீங்கள் ஒரே ஒரு சிங்களன் பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லுங்கள். இதே தெரியாமல் ஒன்றா ஏதாவது 1-2 தமிழர்களின் ஆயுதங்கள் என்றைக்குமே சிங்கள அப்பாவி மக்கள் மீது திரும்பினதில்லை. என்னமோ அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் அவர்கள் நடவடிக்கை எல்லாம் இராணுவத்துக்கு எதிராகவும் இராணுவத்தை இயக்குவனுக்கு எதிராகவும் தான் இருந்ததே தவிர சாதாரண பொதுமக்களோட அந்த உரிமைகளில் அந்த உயிர் விஷயத்தில் அவங்க தலையிடல. அது வந்து ஒரு உன்னதமான போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம வரவேற்கணும். இந்த மாதிரியா கண்ட இடத்துல கொண்டு வைக்கிறது, கண்டவன் ஜா வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க சார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு பக்கம் சொல்கிறார் சார். இது எப்படி தெரியுமா போய் நிற்கும்? இந்த கம்நாட்டு போய் சாதி பிள்ளைங்க பாரு, எது சொன்னாலும் அதுக்கு நேர் எதிராகவே பேசுகிறானுங்க பாருன்னு. திருமாவளவன் என்கிற ஒரு எம்பி என்கிற ஒற்றை நபரோடு இது முடிந்து விடாது. எதை கருத்தாலும் இவனுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவானுங்கப்பா. இந்த ஜாதிகார பயப்புள்ளிகளே இப்படி தான். அப்படி தான் சார் ஜென்ரலாக ஒரு வெறுப்பு உணர்வு எல்லாருக்கும் வரும். அப்போது இவரோட ஸ்டேட்மெண்ட்ங்கிறது, ஏன்னா இந்த சமூகத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய குறியீடு தானே, பல பேர் இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நபர் தானே. அப்போ இது ஒட்டுமொத்த சமூகத்தின் வெறுப்பை நாம் வாங்கிக்கிற மாதிரி தானே இருக்குது. இது எப்பயுமே இதே வேலை தான். விடுதலை சிறுத்தைகள் மீது 10 வழக்கு இருக்கணும், அதில் ஒருத்தர் கொலைகேசாக இருக்கணும். யாரை கொலை பண்ணுவ சொல்லு? சொந்த அண்ணன் தம்பியா, இல்லை சாதி வெறி பிடித்து இருக்கிற மற்றவங்களை களை எடுப்பதுன்னு சொல்கிறோம்ல, அவனை கொலை பண்ண சொல்கிறியா? அது கூட அது கொலை இல்லை, அது களை எடுப்பு. அது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையில் சொல்ல போனால் அது களை எடுப்பு. இல்லை வாலண்டே எவனா வந்து ஓரமாக எங்கன்னா பிச்சைக்காரங்க சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு பத்திருப்பான், அவன் தலைமையில் கல்லை போட்டு ஹேய் தெரியல எனக்கும் கொலை கேஸ் இருக்குது. இந்த 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 கேஸ் இப்போ என்ன இதெல்லாம் இந்த சமூக விடுதலைக்கான கேஸா? எங்கள் ஊர் பக்கம் வந்து அட்ராசிட்டி நடந்ததுங்க, எங்கள் சமூக பெண்ணை ஒருத்தன் வந்து பாலியல் இது பண்ணிட்டான்,
போய் கையோடு கொண்டாண்டுமே, அந்த மாதிரி கேஸா? அதெல்லாம் ஒரு காலத்தில் நடைபெற்றது. அது அது அந்த செட்டு வேறு. இன்றைக்கி சும்மா இவங்க அப்படி அதில் இவர் சொல்கிறது 10 கேஸ் இருக்கணும். இந்த மோட்டார் சைக்கிள் திருடின கேஸ் கொடுத்தா ஒரு கேஸு, அது ஒரு கேஸு. இவர் மேலே 10 கேஸ் இருக்குது. என்னது, அண்டா திருடினாரு, குண்டா திருடினாரு, பைக்கை திருடினாரு, இன்னொருத்தன் தாலி அறுத்தாரு, இதெல்லாம் இதுவும் வழக்கு தானே? அப்படி சொல்லிடலாமா? 10 கேஸ் இருக்கணும். ஒருத்தர் இவர் பெரிய பணக்காரர், 2 பணம் எடுத்துகிட்டு போனார், போய் சட்டுன்னு கழுத்து எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டார். கொலை கேஸ் இருக்குது, தெரியும்ல. வெளியில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வந்து ராபரி பண்ண கேஸுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொலை கேஸ்பா, அதை தானே சொல்ல வர்றாரு. அப்போ இது 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 சார், அதாவது தேவையில்லாமல் ஒரு பழைய தேவையில்லாமல் செய்யக்கூடாது, தேவைன்னா செய்யாமல் விடக்கூடாதுன்னு புத்தர் ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்யக்கூடாது, தேவைன்னா அதை செய்யாமல் விடக்கூடாது. இது லாஜிக். பொத்தாம்பதுவாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்னா இந்த அளவுக்கு மார்பு இருக்கணுன்ற மாதிரி விளைச்சத்து சேர்க்கனா நீ 10 கேஸ் வாங்கிருக்கணும். ஏன்னா 10 கேஸ் வாங்கலாம், நீ எப்பா இது சரியில்லைப்பா அப்படின்னு போயிடுவில்ல. கேஸ் இருந்தால் ஏதோ பேரை சொல்லி கேஸை வாங்கிட்டோம், கடைசி வரைக்கும் ஓட்டுன்னு போவோம். அதாவது இதற்கு முன்னால் இந்த சமூக தலைவர்கள், ஐயா இளைய பெருமாள்லாம் இருந்தாங்க, அப்போல்லாம் வந்து வாட்டர் டேங்கில் தண்ணி ட்ராக்டரில் எடுத்துன்னு போவாங்களாம். ஊருக்குள்ளே போய் திப்புன்னு பசங்க ஓடையாடலாம், எல்லாத்தையும் பிடிச்சி குளிப்பாட்டி முடியை வெட்டி பார்பர்லாம் கூட கூட்டு போவாங்களாம். முடியை நல்லா நீட்டாக வெட்டி கிட்டி தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி போடுங்க அப்படின்னு செய்வாங்க. அது ஒரு சமூக மாற்றம் சார், நீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம எம்சி ராஜா சொல்வார், பறையர்கள் வெண்ணிற ஆடை உடுத்தணும், எப்பொழுதும் நறுமணங்களை வீசுகின்ற அந்த திரவியங்களை அவர்கள் பூசிக்கொண்டு இருக்க வேண்டும்னு. ஏன் என்ன இதில் என்னத்துக்கு இது? இப்போ எல்லாரும் அப்படி தான் பூசிக்கிறானா? அப்போது மேன்மையானவர்கள் நாம், அந்த மேட்டிமை எண்ணத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு குனிஞ்சிக்கிறவனுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரெவல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா காவல்துறை அதிகாரி, எங்கள் அப்பா சொல்லுவார், என் கால் கூட எப்பயாவது செருப்பு போட்டுக்கிருக்கோம், என் புள்ள காலில் நான் காலையே பார்த்துக்கிறேன், பெரும்பாலும் அவன் ஷூ போட்டுருந்தான், எப்பயுமே ஷூவோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்கு இது? அப்போது இது ஒரு மேன்மை. நான் ஒன்றும் சாத்தியம் இல்லைப்பா, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தவங்கப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நீ அங்கே போய் பறி, இங்கே பிடுங்கு, தேவையான இடத்துல நீ வேலை செய்ய மாட்டீங்களே. எத்தனையோ இடங்களில் இப்போ இந்த வேங்கவேல் சம்பவம் இந்த மாதிரி இப்போ இந்த அட்ராக்ஷன் நடக்கல, இது எல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருந்தால் இதற்கு நீதி உடனே வழங்கப்பட்டிருக்கும். அந்த பேட்ச்லாம் இப்போ இல்லை, அது எல்லாத்தையும் காட்டி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இப்போ பட்டியல் சமூக மக்களின் அதிகபட்ச போராட்டம் வயிறு வலிக்க கத்துறது. மற்ற இயக்கத்துக்காரன் எவனா வந்தான்னா அவனா அப்படிறா இப்பட்றா, அவங்க குடும்பமே அப்படிறா, இவங்க குடும்பமே அப்படி இப்படின்னு போட்டு அப்படி கண்ணா முன்னாடி ஃபேஸ்புக்கில் உட்காந்து எழுதி, அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் போடுறது, ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு பொதுவெளியில் எடுத்து போட்டாங்கன்னா எடுத்த உடனே அப்படிறா இப்பட்றா, சொந்த அண்ணன் தம்பி திட்டுறிய அப்படி பண்ணுறது. இதுதான் சார் இந்த சமூகத்தின் இழிவான நிலை. அதற்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான். ஒரு சமூகம் தன் சமூகத்தின் வரலாறுகளை அந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் சொன்னார், ஒரு வரலாறு தெரியாதுன்னு புதிய வரலாற்றை படைக்க முடியாதுன்னு சொன்னார். ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லார், என் சமூகத்தின் குழந்தைகள் தங்கள் வரலாறுகளை முதுகிலே சுமக்கிறார்கள், அந்த வரலாறு அவர்களை விடுதலை அடைய செய்கின்றார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேசுகிறாரு, என்ன ஆண்டா பரம்பரை பேண்டா பரம்பரை, அன்றைக்கி ஆண்டிருப்ப இன்றைக்கி என்ன பிடுங்குற? நம்ம எப்படி கேட்கணும், ஏப்பா அன்றைக்கி ஆண்ட பரம்பரையாக இருந்தியே, இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கிற? ஒரு காலத்தில் ஓட்டு போடுகிற போது சென்னையில் வந்து சொத்து வரி கட்டணும், படித்தவனு மட்டுமே ஓட்டு போடுகிற நிலை இருந்தபோது பெரும்பான்மையான பறையர்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி ஏன் நீ 200 ரூபாய் கேட்டு நிற்கிற? நீ அப்பேற்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்கிறது தானே அறிவுரிமை. ஆமாம், அந்த காலத்தில் பறையல் தான் வந்து படித்தவனும் சொத்து வரி கட்டணுமே ஓட்டு போடணுன்ற போது பறையல் தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பிடுங்குறோமே பிச்சை எடுக்கிறோமேன்றது எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா? அதுதான். எவ்வளவு தூக்கி மேலே வைத்தாலும் நீரை போட்டு நீ கீழ் நோக்கியே போகிறாய். நாங்கள் தண்ணியாக எங்களை தூக்கி மேலே வைக்கிறாரா, அப்படியே கீழ் நோக்கியே போகிறோம்.
பால் எடுத்து மேலே ஊற்றேன், அது எங்கே போகும்? கீழே வைக்க தான் போவோம். சரக்கு எடுத்து மேலே வச்சு ஊற்றேன், காஸ்ட்லி தானே. 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபா, 1 லிட்டர் சாராயமா, 1 லிட்டர் பிராந்தினா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ரூபான்னு வைங்க. 20 ரூபாயை மேலே வச்சு ஊற்றினா கீழே ஊற்றும், 1000 ரூபாய் மேலே வச்சு ஊற்றினா கீழே தானே ஊற்றும். அதில் நியூட்டன் லா படி அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே போவோம். அப்போது எப்படி இந்த மக்களின் அந்த உணர்வுகளை, நீ மொக்கையானவன், நீ அசிங்கமானவன், நீ திறமை இல்லாதவன், நீ நோஞ்சான், எவனும் அடித்தா வந்து நம்ம தாழ மாட்டோம், நாம் இப்படி தான் இருக்கிறோம், நாம் அரசாங்கத்தை கையேந்தி நத்தி பிடிக்கிற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கோழை 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 உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு, ஏப்பா நம்மளால முடியாதுப்பா விடுங்கப்பா அப்படின்ற நிலைக்கு இந்த சமூகம் வந்துடுச்சு. அதால் இந்த திருமாவளவன் அவர்கள் இதில் பேசின பேச்சுங்கிறது ஒட்டுமொத்த சமூக மக்கள் மீதும் ஒரு வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த எதிர்ப்பு அரசியல் தான் சார். எல்லா விஷயங்களையும் இந்த மக்கள்னால வந்துட்டானுங்கப்பா, ஏன்பா அவங்க கூட வச்சுக்காதீங்கப்பா சார். பல இடங்களில் பட்டியல் சமூக மக்களை வேலைக்கு எடுக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட அந்த டேட்டா இருக்குது. வந்தானவனா இவனுவா உடனே டக்குன்னு ஏதாவது ஒன்றா பீஸை கொடுத்துருவோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு பல இடங்களில், நீங்கள் சென்னையை தாண்டி பல இடங்கள் இந்த கம்பெனி சங்கங்கிறதுக்குள்ள எஸ்சி நிறைய பேர் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க சார். ஆனால் உண்மையிலேயே இந்த சட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படவே இல்லை சார். இப்போ நான் அந்த அம்மா உதாரணம் சொன்னேன்ல, பயன்படவே இல்லை. அந்த மாதிரி பல இடங்களில் இது பயன்படவே இல்லை சார். ஆனால் சிலருக்கு இது பயன்படுகிறது. யாருக்கு? இதை வைத்து வியாபாரமாக்கி அரசு அதிகாரிகளோடு கூட்டு வைத்து கொள்ளையில் உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்றவங்களுக்கு இது பயன்படுது. அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஆமாப்பா இவங்க வேலையே இதை தவறாக பயன்படுத்துது தான் அப்படின்னு சொல்கிறான்ல. ஆனால் உண்மையாக நடக்கிற போது அந்த போராட்டங்களுக்கு இவங்க தொடங்கி நிற்கணும்ல. ஏன் நிற்க மாட்டான்? இந்த மாதிரி தவறாக பயன்படுத்த வச்சு எங்கே நடந்தாலும் அட்ராசிட்டி வழக்கா அட சும்மா இருக்கும்பா, டேங்கில் பிஏ கலந்து இவனுங்களே கலந்து குடிச்சிருப்பானுங்கப்பா. முதல்ல சொன்னா தெரியுமா, அண்டா இவனுக்கு வந்து என்னது நிவாரணம் வாங்கிறதுக்காக கலந்துட்டானுவா அப்படின்னு முதல்ல ஒரு டாக் வந்தது. அந்த மாதிரி புறச்சமூகம் இந்த பறையர் சமூக மக்களுக்கு எதிராகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவும் எப்பொழுதுமே அவர்கள் நிற்க வேண்டும். இதுதான் தமிழகத்தின் அரசியல். இதை செஞ்சால் தான் நம்ம பிழைப்பு ஓடுன்றதுல உறுதியாக நிற்கிறார் எங்கள் அண்ணன். அந்தனால தான் இந்த மாதிரி ஊரே ஒன்று சொல்லும்போது அதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்லி இந்த ஊரே திரும்பி நம்ம மேலே காரியத்துக்கு போகிற மாதிரி நடந்துக்கிறது சார். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சார், அதாவது நீங்கள் வந்து சீமான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நிறையா. அவர் பேசும்போது கூட வந்து நீங்கள் வந்து டெரரிஸ்ட்டை கொள்ளுங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த தண்ணியை நிறுத்தி பொதுமக்கள், ஏழை மக்கள், விவசாய மக்களை ஏன் நீங்கள் வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இந்த நிலைப்பாடு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அதை வந்துங்க அந்த லாஜிக் நமக்கு புரியுது. இப்போ நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கலாம் கூட வெளியே இருந்துட்டாங்கல்ல, அதில் நமக்கு சில விஷயங்கள் புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கிற போதாவது அவன் திருந்த மாட்டானா, பயப்பட மாட்டானா, அவனை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகணும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவன் கேட்பான்ல, யோ இந்த கவர்மெண்ட்டோட தப்பான பாலிசி இவனுக்கு இது ஹெல்ப் பண்ணி தான் எனக்கு தண்ணி வரல அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. இப்போ தண்ணியை ஸ்டாப் பண்ணுட்டாங்க, உடனே அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக தெரியுமா? ஆமாம் சார். எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒரு 10% தண்ணி தான், 10லேருந்து 20% தண்ணி தான் அதை வந்து ஸ்டே பண்ண வைக்க முடியுமா? மிச்சம் 80 ஆஸ் யூஷுவல் போயின்னு தான் இருக்குமா. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல டைவர்ஷன் அணைகள் கட்டி அதை கட்டி இதை கட்டி தான் தண்ணியை ஸ்டாப் பண்ணோம். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எங்கே வந்து கடைமடையில் போய் கடலில் கலக்குதோ அவனுக்கும் உரிமை இருக்குன்றது தான் சட்டம். அதுதான் சட்டம். இப்போ நம்ம காவிரியில் கேட்கலையா, பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து கிடக்குது, பாண்டிச்சேரிக்காரனுக்கு உரிமை இல்லை காவிரியில். அந்த மாதிரி அது சட்டம் இருக்குது. பட் ஆனால் வந்து அதை நிறுத்தி ஒரு நெருக்கடியை அந்த மக்கள் இதை உணர்ந்து அரசுக்கு அவங்க ஒரு நெருக்கடியை தரணும்னு ஒரு டாக்டிஸ் தான் இது. ஆனால் சார் இப்போ இப்படி பேசுறதுனால சீமான் அவர்கள் மேலே வெறுப்பு தானே சார் வர ஆரம்பிக்குது எல்லாத்துக்குமே. இல்லை, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் சீமானவனை பொறுத்த வரைங்க குருவிக்கு தண்ணி வைங்கன்றாரு. ஆமாம் சார். இப்போ நான் வந்து பாட்டில் எனக்கு தண்ணி வேணா நான் போய் தண்ணி எங்கேயும் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி கமாடிட்டி ஆகி போச்சுல்ல. ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம், அவனுக்கு படிப்பு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. தண்ணி இன்றைக்கி எப்படி கிடைக்குது சார்? கிராமத்து வரைக்கும் தண்ணி வாட்டர் கேன் தான், வாட்டர் பாட்டில் தான், வாட்டர் கேன் தான். பெருமையாக ஒன்று சொல்லுவேன் நான், எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் ஊரில் இன்னும் எங்கள் வீட்டில் மட்டும் இன்னமும் அந்த குழா தண்ணி தான். எனக்கு அதான் பிடிக்கும்.
எங்கள் ஊரில் எல்லாருமே சார் கேன் வாட்டர் இருக்காங்க சார். சார் எங்கள் தெருவோட முனையில் வாட்டர் டேங்கு போர் போட்டு கிணத்துலேருந்து போரை போட்டு தண்ணி மேலே ஏறுது சார். அப்படியே எங்கள் தெருவுக்கு வருது. எங்கள் தண்ணி வேறு எங்கேயும் பக்கத்து ஊர் கூட போடல. எங்கள் தெருவில் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் சார் அந்த தண்ணி. இதை விட தூய்மையான தண்ணி எங்கே சார் கிடைக்கும்? இப்போ ஜனங்க என்ன நினச்சிட்டாங்க, கார்பரேஷன் தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி இல்லை, அரசாங்கம் வர்ற தண்ணியெல்லாம் இதை கண்டாமினேட்டட் வாட்டராக கூட திடீர்னு இருக்கும், திடீர்னு வாந்தி பேதி வந்துடும், திடீர்னு செத்து கூட போடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி தண்ணியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கமே விற்க ஆரம்பிக்குது இல்லை? அப்படி இருக்கிற போது அவர் சீமான் கேட்குறாருல, ஐயோ எனக்கு தண்ணி வேணால் நான் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கணும், வாங்கி குடிச்சிடுவேன். இந்த காக்கா, குருவி, இந்த மாதிரியான பறவைகள்லாம் எங்கேயா தண்ணி வாங்கி குடிக்கும்? இப்போ எல்லாத்துக்கும் அதை வைக்கணுன்ற அந்த உணர்வுலேருந்து அவர் சொல்கிறாரு. அது அவரோட பார்வை. இப்போ நாளைக்கே சீமானே ஒரு பிரதமர் இருக்காருன்னா இதை விட கடுமையான நடவடிக்கை கூட எடுக்கலாம், யார் பார்த்தா. ஏன்னா அந்த பொறுப்பு நமக்கு இருக்குல்ல, எல்லாம் நம்ம மேலே தானே விடியும். ஆமாங்க. இப்போ மோடி அவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏன் ஓடிடுறாரு? யோ நாட்டில் இவ்வளோ பேர் செத்துக்கிறேன், எங்கேயும் அவங்க ஆளு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கடமையும் கூடாது. இந்த நாட்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குது, நான் போய் அந்த மகாராஜா கூட நன்றி வணக்கம் சொல்லி இருக்க முடியுமா? அதனால் அவர் ஒரு இடத்துலேருந்து பார்க்குற போது அண்ணன் சீமானின் பார்வை கூட மாறுபட்டு இருக்கலாம். ஓகே சார். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ விட்டார், மதுவுக்கு அடிமையாகுதுகள் இளைஞர்களே, ஒரு அப்பாவாக இருந்து கேட்குறேன். இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்களும் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கோம் சார். ஆனால் திமுகவுடைய ஒரு விருந்தில், கள்ளக்குறிச்சியில் சாப்பாட்டோட மது விருந்து கொடுக்கப்பட்டிருக்கே சார். அப்போ எல்லாமே நேர்முறைனால சார் இருக்குது. என்ன பண்ணலாம்? இது எப்படி சார் நியாயமாகும்? ஏன் நியாயத்தையா நீங்கள் அங்கே போய் தேடுறீங்க? யோகிக்கிறீங்கண்ணா சார், இருட்டில் வேலை. நியாயத்தை போய் அங்கே கேட்குறீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், போதை பழக்கத்திலிருந்து வெளிவாருங்கள், போதை பழக்கம் எவ்வளவு கொடுமையானதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டு நான் பயந்துட்டேன், நடுங்கிட்டேன் அப்படின்னு. அப்படியே வரிசையாக நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கள், முதலமைச்சர் அறிக்கைன்னு இருக்கும். வரிசையாக என்னென்ன இந்த போதைகளால் என்னென்ன வருது, அதால் போதை பழக்கத்தை தவிர்ப்போம். அப்புறம் ஒரு நடிகர், இவர் பேசுவார், நடிகர் பேசுவார், அப்புறம் ரெண்டும் மேட்ச் பண்ணி நம்ம முதல்ல இப்படி அற்புதமான போதை பழக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், உங்களை 2 கரங்கூப்பி நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்பா மாதிரி ஐயா சொல்கிறாரு, போதை யாரும் யூஸ் பண்ண. இவங்க போதைன்னா என்ன நினைக்கிறாங்க, சரக்கை தவிர எல்லாமே போதை. தான் விற்கிற பொருள் வந்து நல்ல பொருள், அது ஊட்டச்சத்து, டானிக், அது இருமல் மருந்து, மற்றதெல்லாம் அதர் தென் லிக்கர், இவங்களுக்கு போதை. இன்றைக்கி நாடு சீரழிஞ்சு போய்க்குதுன்னா முதல்ல டாஸ்மார்க்கால தான் இன்றைக்கி நாடு சீரழிஞ்சிருக்குது. டாஸ்மார்க்கின் இருக்கும், இல்லை டாஸ்மார்க்கில் போதை இல்லை, டாஸ்மார்க் விலை கூடுதுன்னும் போது தான் இதை அடிப்படையாக வச்சு தான் இன்னொரு போதைக்கே போகிறான். அதுக்கு தான் துறைமுறை கூட சொன்னார், நம்ம சரக்குல கிக் இல்லை, கலாச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் எதோ போதைன்னா அவர் அந்த போதையில் சொல்கிறார் சார், அந்த ஆண்களுக்குரிய பண்புகளை எடுக்கிறார்கள், தன்மைகளை எடுக்கிறார்கள். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதை எடுத்து போடுங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இந்திய அளவில் 11% நாங்கள் இங்கே முடிச்சிட்டோம். நாங்கள் முடிஞ்சவொடனே நீ எக்மூரில் 2-3 கோடி ரூபாயில் ஒரு செலவு பண்ணி வாங்க, திரும்பி தகுதியோடு போங்க, தகுதி இல்லாதவங்களாம் வாங்க, தகுதியோடு போங்க, நம்ம அப்பா ரெடி பண்ணுவார். இப்படி இது நேர்மறை இல்லை. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கும், இந்த குழந்தை பசங்களை மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, ஊருக்கு கடையை திறந்து குழந்தைங்களை விட்டு குடிக்காதுன்னு சொல்கிறீங்க, கடையை போடுறாங்க, ஒரு கடையான நின்று சொல்லுவோம். இந்த மாதிரியான காமெடிகள் நம்ம அரசில் நடக்கத்தான் செய்யும். போதை பல பேர் சொல்லுவோம், ஏன் போதை இப்போ மட்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்தவர் தான் வைக்கிறாரா? அந்த பாதிப்பை இப்போ தான் நம்ம உணர்றோம். இந்த 3 ஆண்டுகளில் தான் போட்டி போட்டு சின்ன கூட தான் ஓடிந்தோம். இந்த 3 ஆண்டுகளில் தான் 11 பேர் நின்ட்டான், 11%. அதனால் இன்றைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் போதையால் பல தகாத சம்பவங்கள் இன்றைக்கு தான் பெருகி இருக்கு. குடிநோயாளிகள் பெருகி விட்டார்கள். இன்றைக்கி ஏன் வந்து தமிழர்கள் வேலை செய்த வேலையை, தமிழ்நாட்டுக்காரன் வேலை செஞ்ச வேலையை ரீப்ளேஸ் பண்ண இந்திக்காரன் வந்தான். ஏன் வந்தான்?
இவெல்லாம் எங்கே போனான்? ம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க குடும்பங்கள் சீரழியுதுன்னா ஒன்று மைக்ரோ ஃபைனான்ஸ், இந்த தண்டலுக்கு விடுறாங்கல்ல ஆமா. அது, இன்னொன்று குடி. இந்த குடியும் இந்த விஷயங்களால் தான் இவங்களுக்குள்ள சண்டை வருது. இவனால் ரெகுலராக வேலைக்கு போக முடியல. அந்த குடி குடித்தா அந்த நேரத்துக்கு அது கீ கொடுத்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் டோயின்னு விழுந்துடுறான். இவனால் ஏந்து கூட நடக்க முடியல. அப்போ ஏற்பட்ட ஒரு, நீ என் மீது அக்கறை இருக்குது, சரி நீ விற்கிற சாராயம், நீ விற்கிற சரக்கு அது, என்னை வந்து மற்ற இதை யூஸ் பண்ணாதானே சரி நான் ஒத்துக்கிறேன்பா. நீ விற்கிறத கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுங்கல்ல. இப்போ பெரும்பாலான ஹோட்டல்களில் எதுக்கு சாப்பிடாதன்றாங்க. வீட்டில் அம்மா ஏன்பா ஒரு முன்ன பின்ன லேட்டாலாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருப்பா, இல்லை வீட்டிலேருந்து கிளம்புறான் நான் வெளில சாப்பிட்டுருவேன். அடக்கண்ணே கொஞ்சம் சாப்பிட்டு போக்கண்ணே, ஏன் கண்ணு ஹோட்டலில் சாப்பிட்றான், அவன் சோட்டா மாவை போட்டுருவான். நான் சொல்லிட்டு அவன் போடுறானோ போடலையோ, அம்மா என்ன சொல்கிறாங்க, வெளியில் சாப்பிட்டா வயிறு போசம்ப்பா, அவங்க ஏதாவது சேர்த்துக்கிட்டு போட்டுருவாங்கப்பா, சாப்பாடு வைக்கிறது கொட்டாங்காய்ச்சி போட்டு வேக வச்சுருப்பாங்க, வயிற்றுக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறவ தான் தாய், அப்படின்னு சொல்கிறவ தான் தந்தை. நான் குடிப்பேன்னு தெரிஞ்சோம், பெரும்பான்மையர்கள் குடிக்கிறான்னு தெரிஞ்சோம், அப்படியே எசன்ஸை மிஸ் பண்ணி கலரை மிஸ் பண்ணி இந்தடா குடுறா அப்படின்னு என்னை மொக்கையாக்கி வச்சுருக்கீங்க பல பேரை. இது எப்படி சரியாக இருக்கும்? அதால் இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை. நம் நலன் மீது அக்கறை செலுத்துகிற சார், இப்படி கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன் சார், கருணாநிதி அவர்கள் மீது நம்ம எவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அவருக்கு கூட இந்த தமிழக மக்கள் மீது கொஞ்சம் கரிசனம் இருந்திருக்குதா இப்போ நான் உணர்றேன். அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஆமாம், இப்போது கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லப்பா, நம்ம கலைஞர் அவர்களே பரவாயில்ல போல இருக்குதுப்பான்னு என்ன தோணுது. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதியினோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.